அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து பாஜகவும், அமித்ஷாவை கண்டித்து காங்கிரஸ் கட்சியும் போராட்டம் நடத்தி வருகின்றன. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் மற்றும் பாஜக எம்பிக்கள் சார்பாக ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் பேசியதற்கு அவர் மன்னிப்பு தெரிவித்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவருமே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். நீல உடை அணிந்து அனைத்து எம்பிக்களும் இன்று நாடாளுமன்றம் வந்துள்ள அவர்கள் அம்பேத்கர் சிலை அருகிருந்து தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அம்பேத்கருடைய உருவப்படம் மற்றும் பதாகைகளை ஏந்தி அமித்ஷா அவருடைய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டு பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் காங்கிரசுக்கு எதிராக அம்பேத்கர் இருந்த பொழுது அவரை காங்கிரஸ் மதிக்கவில்லை, அவருக்கு எதிராக போராட்டத்தை அந்த ஒரு கருத்தை வலியுறுத்தி தற்பொழுது பாஜக எம்பிக்கள் சார்பாகவும் அதனுடைய கூட்டணி கட்சி எம்பிக்களும் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இரண்டு தரப்பு எம்பிக்களுமே தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் கடும் கோஷங்களை எழுப்பி ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக அம்பேத்கருடைய தொடர்பான கருத்திற்கு அவையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை என இரண்டு அவைகளிலுமே அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் காங்கிரசினுடைய தரப்பானது தற்பொழுது முன்வைத்துள்ளது. அது தொடர்பான அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் மற்றும் விவாத நோட்டீஸ்கள் என்பது மக்களவை மற்றும் மாநிலங்களவை என இரண்டு அவைகளிலுமே வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது அதற்கான ஒரு கோஷங்களை எழுப்பித்தான் தற்பொழுது காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் அனைவருமே பங்கேற்றுள்ளார்கள். பாஜகவை பொறுத்த அளவில் அம்பேத்கர் தொடர்பான கருத்திற்கு தாங்கள் எந்த ஒரு அவமதி ஏற்படுத்தவில்லை, அவருடைய பெயருக்கு எந்த ஒரு களங்கத்தையும் ஏற்படுத்தவில்லை, தேவையற்ற ஒரு போலியான கருத்துவாக தற்பொழுது காங்கிரஸ் சித்தரித்து வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பாஜக என்பது தற்பொழுது முன்வைத்து வருகிறது. அது தொடர்பான ஆர்ப்பாட்டம் என்பது இரண்டு தரப்பிலுமே தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வருவதையும் நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி.